முதல் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். போதும். பின்னும்னா என்னது? முன்னாடி ஏற்கனவே கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணாங்க? பொல்லாதவர்களை செய்கிறார்கள். அதான் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அப்ப அதற்கு முன்னால அதிக முறை கர்த்தர் எவ்வளவு மன்னிக்கிறார். மன்னித்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்த நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீதியாவின் கையில் என்ன பண்ணாரு? மீதியாவின் கையில இன்னொருத்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? அதிகமாக அவன் துன்பப்படுத்திட்டு இருக்கான். ஆறாவது வாசிப்போம். 6வது வசனம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது கத்தாரே 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 ஏசப்பா ஏசப்பா வராங்க. இந்த ஸ்வாமம் அந்த காலத்துல இருந்து யாத்திரை காலத்துல இருந்து அவங்க ஜனங்களுக்கு இதுங்க ஜெயில இருந்தது 400 வருஷமா. இந்த கும்பல் எங்க இருந்தது? 400 வருஷம் ஜெயில இருந்தது. ஜெயில இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுது? அவன் அடிக்கும் போது துன்பப்படுத்தும் போதே கத்தாவே. இப்போ அதே எனக்கு என்ன பண்றாங்க? பிரச்சனை ஒன்று வரும்போது, போராட்டம் வரும்பொழுதுதான் அன்னைக்குதான் ஏசப்பான்னு நம்பி போறாங்க. இந்த ஜனங்கள் யாத்திராகத்திலிருந்து அதுக்கு அடுத்தது தேவராகமும் என்னாகமும் உபாகமும் அடுத்தது யோசுவா. இத்தனை ஆகமும் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக போச்சு. பல நூற்றாண்டுகள் ஆகியும் ஜனரேஷன் வம்சம் வந்தாலும் அதுல ஒரு சிலருக்கு கர்த்தருக்கு உண்மையா என்ன பண்ணல? வாழ. ஒரு சில ஜனங்கள் உண்மையா இல்ல. அதனால என்ன பண்ண? கர்த்தர் அந்த இஸ்ரவேல் மக்களை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? மீதியான கையில ஒப்பு கொடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி எத்தனை வருஷம் ஆட்சியா இருந்தாரு? 10. அடுத்த முறை வந்தாலும் வரலாம். ஏனென்றால் கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒரு கடினமான ராஜாவை தேர்ந்தெடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுபோல அந்த கடினமான போராட்ட ராஜா கிட்ட போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்றிட்டாங்க. மாற்றினதான மிகவும் உபத்திரப்படும் பொழுது மறுபடியும் கர்த்தர் நம்ம மனம் இறங்குறார். அதுதான் நம்மளுடைய தேவன் ஸ்பெஷல் என்ன பண்ணா, அதான் ஒரு கிருபை. நீ எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் அவர் மறுபடியும் மன்னித்தே என்ன பண்றாரு? உனக்கு இறங்க காட்டுகிறவா இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 12 14 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது
உண்டாயிருக்கு. கர்த்தர் என்னோடு இல்லை, ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது? பிரச்சனைக்கு கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. வியாதிக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விலகி போனது போல கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா, போராட்டத்துக்கு மேல போராட்டங்கள் வரும். நீதிமான்களுக்கு வரும், நல்லவர்களுக்கு வரும். ஆனாலும் நாம் கர்த்தரோடு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த பக்கம் இருக்க மாட்டாரா? ஓடிக்கினாங்க போக மாட்டோம். பிரச்சனையே வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரச்சனையே வந்தாலும் போராட்டமே வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நமக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாரும் தான் பிரச்சனை வருது. கர்த்தர் வந்துட்டோன்னே எல்லாம் அப்படியே திடீர்னு சாயின்னு பெரிய மாளிகை கட்டிடுவாங்க. அல்லேலூயா. அதனால இவன் சொல்றான், எகிப்துல இருந்து அழைச்சிட்டு வந்தீங்க, அப்பெல்லாம் அற்புதம் செஞ்சீங்க, இப்ப அற்புதமே நடக்கலையே. அற்புதமே நடக்குது, அற்புதமே நடக்கவில்லை என்ற காரணம் யாரு? ஜனங்க தான் காரணம். இஸ்ரவேல் ஜனங்க தான் காரணம். அற்புதமே நடக்க மாட்டேங்குது. அப்போ இவன் முறையிடும் பொழுது கர்த்தர் அப்படின்னா சொல், பராக்கிரமசாலியே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பலவீனமான ஒரு மனுஷன். அதே போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை நீ இஸ்ரவேலை மீதியாவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இருக்கிற பலத்தோடு நம்ம ஜெபம் பண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருந்தாலும் அந்த பலம் இருந்தா போதும். கர்த்தருக்கு மேல ஒரு மணி நேரம் தவறல. இந்த பலத்தோட நீ போ, ஊழியத்துக்கு போ, ஊழியம் செய். கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். அதே போல உன் குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த பலத்தோட ஜெபம் பண்ணு. ஐயோ ஜெபிக்க முடியலங்க, ஜெபம் பண்ண முடியலங்க, தலை வலிக்குதுங்க, உடம்பு வலிக்குது, ராத்திரி நேரம் தூங்க முடியலங்க, செத்த நேரம் தூங்கலங்க, அந்த ஜெபம் வந்தபோது எனக்கு ரொம்ப தூங்க இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இந்த பலத்தோட என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. இருக்கிற பலத்தோட நீ ஜெபிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் என்ன பண்ண? நீ எல்லாவற்றையும் யாரும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஆணைய செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 16 வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, அதற்கு கர்த்தர் 15 வசனம். 15 அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். நான் இஸ்ரவேலை என்னால் ரட்சிப்பேன். இதோ மனசாயி என் குடும்பம் இதோ மனசாயி என் குடும்பம் மிகவும் எளியது. மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் எல்லாரும் சிறியவன், ஒன்றத்துக்கு உதவாதவன். அல்லேலூயா. இந்த ஏரியாவிலே எங்க குடும்பம் தான் ரொம்ப அற்புதமான குடும்பம், சின்ன குடும்பம். நாங்கள் மிகவும் எளியவனாக இருக்கிறோம். எல்லாரும் நான் சிறியவனா இருக்கிறேன். என்ன போய் அனுப்புறேன்னு சொல்லுங்க. அது அந்த இடத்துல போய் அந்த கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய என்னால் என்ன பண்ண முடியும்னு கிதியன் கேட்கிறான். அல்லேலூயா. கிதியன் கேட்கிறான். அதே மாதிரி நீங்க கேட்கலாம், என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய, உன்னால செய்ய முடியாது, உன்னை அனுப்புறவங்க செய்ய முடியும். உன்னால முடியாது, ஆனா உன்னை அனுப்புகிற அவரால் உனக்கு வெறும் ஆளா இருந்தா போதும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த எகிப்துல இருக்கிற ஜனங்களை அழைத்து விடாங்க, நீ போடுற. மோசே என்ன சொல்றாரு? இதை என்னால முடியாது ஆண்டவரே, அவன் பொல்லாத மனுஷன் பார்வனே, அவங்ககிட்ட என்ன பண்ணி அங்கதான் நான் தச்சுன்னு இங்க வந்துட்டேன், மறுபடியும் என்ன போனா நான் போனா என்ன கொண்டு போடுறான். நான் போக முடியாது ஆண்டவரே, நீ தான் போகணும், உன்னை பழி வாங்கணும், எதிர்பார்த்த ராஜாலாம் செத்து போயிட்டாங்க, இப்ப நீ போலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கூட அவன் சொல்றான், எனக்கு பேச முடியாது, நான் திக்குவாயி மந்தவாயினா, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே போல இன்னைக்கு ஜனங்கள் வந்து ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது பல விதமான சாக்கு சொல்வார்கள். எங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது,
இருக்குது அப்படி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது பேர் சொல்லிட்டே இருந்தா அது சாகிற வரைக்கும் அது இருந்தாரு. அல்லேலூயா. அவனே அதான் சொல்றான், நான் சின்னவன், என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் எப்படி போக முடியல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப கர்த்தர் ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை செஞ்சு பாரு. அவர் சொன்ன வேலை செஞ்சா உன்னை உயர்த்தவர வைக்க மாட்டாரா? உயர்த்தவர வைக்க மாட்டாரா? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீ முதல்ல கடைசியில வேலை செய், நீ சரியா சமைக்கு வா, ஒழுங்கா வா, நாத்தியமா கரெக்டா வா, அப்பதான் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த கிச்சனை போல இவன் சொன்ன பாரு, நான் வந்து என் குடும்பம் சின்ன குடும்பம், என்னால முடியாது, இவன் சொல்ற மாதிரி சொன்னா அதே சின்னதாவே இருப்பேன். அல்லேலூயா. ஆறாம் அதிகாரம் 36 வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 36 40 வரைக்கும். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவனே, நீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனித்தோலின் மேல் பாத்திரம் செய்யும், மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவனை சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று நான் அறிவேன் என்றார். அப்புறம் அப்படியே ஆயிற்று. தேவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனியிலே ஒரு கிண்ணம் நிறைய பிடித்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் கூடாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பயிரிருக்கும் கட்டளையிடும் என்றார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்தது. அல்லேலூயா. ஒரு தனி மனிதன் ஜெபத்தை ஊழலை காரியசிக்க கட்ட செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. கிதியோன் என்ன வானத்திலிருந்து குடிச்சிட்டா? இந்த கிதியோன் முதல்ல அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்து குடிச்சிட்டார். ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் தான் அனுப்புகிறார் தெரியும் ஐயா. நான் சொன்ன மாதிரி சில சோதனை இருப்பேன், சோதிச்சு பார்ப்பேன். அந்த சோதனை என்ன பண்ண நீங்க செய்யணும். என்ன சோதனை கர்த்தர் கேட்கிறார். ஒரு ஆட்டுத்தோல் பாத்துக்கிறீங்களா? அது பிரிச்சு மலை மேல வைப்பான், தடிப்பட்டு மலை மேல வைப்பான். அந்த மலை மேல அந்த தோல் மேல மாத்திரம் பனி பெய்யும், மற்ற எங்கேயும் பண்ணியே காஞ்சிருக்கணும். நீங்க அதை செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றது நான் நம்புவேன். புரியுதா? புரியுதுங்களா? எதிர பண்ணி வரல ஆட்டு தோல்ல மாத்திரம், மற்ற எல்லாம் அந்த எல்லாம் காஞ்சிருக்கணும். ஆண்டவர் பார்த்து நம்மளே சோதிக்கிறாங்க, நம்மளே சோதிச்சு பார்க்கிறோம். சரி, அவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அந்த பூமி முழுவதும் காய வச்சுட்டு இந்த ஆட்டுத்தோல் மாதிரி நல்ல பனி பேஞ்சின பொழுது ஊறி இருக்குது. அதை புழிஞ்சா ஒரு கிண்ண நிறைய என்ன பண்ணா தண்ணி எடுத்தான். கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் மறுபடியும் ஆண்டவரே நீங்க யோசிக்காதீங்க, என் மேல கோவப்படாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண செய்யணும். அப்ப கிதியோன் வந்து கரெக்டா கன்ஃபார்ம் பண்றான். ஆண்டவர் தான் அனுப்புறாரா இல்ல வேற எங்கேயாவது மாட்டி போறாங்க. அதை போல ஒரு சின்ன பையனுடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னா உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பான். அதனால மறுபடியும் கேட்கறான். தோல் மாத்திரம் காஞ்சிருக்கிறான், கருவாடு மாதிரி காஞ்சிருக்கிறான், மற்ற இடம் ஃபுல்லா பனி பெய்ய வச்சிருக்கிறான், பூமி முழுவதும் பனி பெய்ஞ்சிருக்கிறான். கர்த்தர் அதையும் அப்படியே செஞ்சார். அதே வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு இன்னும் சின்ன பையன் வேலை வரும். இந்த மாதிரி ஒரு பையன் இதனை வேலை வரும். அப்ப இந்த கிதியோன் ஒரு திருத்திருப்பான ஒரு மனுஷன்.
நான் எதுவும் போட்டு பார்க்க மாட்டேன். அதனால நாங்க ஏதாவது ஒரு விருப்பப்படி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அதை மாதிரி நாங்கள் சொல்றபடி அப்படியே கீழ்ப்படிந்து ஏதாவது ஒரு நடந்து சலசலப்பு இல்லாமல் இருந்தால் அது உங்களுடைய சித்தம். ஆனா அங்க சலசலப்போ கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை மாதிரி ஏற்பட்டு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு கேட்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு சித்தம் கிடையாது. அது இல்லையா? முன்கூட்டியே ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன், உனக்கு சித்தமான இதற்கு ஒரு எக்ஸாம் தான். நான் எங்க பிள்ளைக்கு அப்படிதான் பண்ணேன். அது இல்லையா? அதனால நீங்க ஜெபத்தை நீங்க கேட்கும்போது அதே மாதிரி என்ன பண்ணாரு கர்த்தர் செய்வார். சில இடத்துல தாழ்வான வழியில் நம்ம போற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், சீட்டெல்லாம் எழுதி வச்சு குளிக்க சீட்டு மாதிரி போட்டு போகணும் போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணேன். அப்படி சில நேரத்தில் அந்த மாதிரி பண்ணுறேன். இது இந்த வாக்கியத்தை கூட சொல்றேன். ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குன்னா போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ண குளிக்க சீட்டு மாதிரி எழுதி போட்டுறேன். போட்டு என்ன பண்ணேன், நல்லா கண்ணை போட்டு ஜவ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டே இருப்பேன். கண்ணை திறந்து எடுக்கிறேன். கண்ணை திறந்து எடுத்தா நான் எழுந்தேன் எனக்கு அதெல்லாம் நல்லா தூக்கி போட்டு என்ன பண்ண எடுத்து பார்த்தா போகக்கூடாது. கத்தனை பண்ணல போகக்கூடாது. சரி நான் போகக்கூடாது சொன்னாலும் அந்த இடத்துக்கு போகணும் 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 போல எனக்கு விருப்பம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், சட்ட வாட்டி போட்டு பார்ப்போம். என் மனசுல போகணும்னு ஆசை இருக்குது. இப்போ கத்தனை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் சீட்டை குளிக்க போட கண்ணை மூடிட்டு என்ன பண்ணேன், அதே ஒரு எடுத்து பார்த்தா மறுபடியும் போகக்கூடாது. அதே இல்லையா? சரி இப்போ கருத்தை சொல்றாரு, நமக்கு அது விருப்பமே இருந்தாலும் அது ஆசையா இருந்தாலும் அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. அது இல்லையா? அதனால இது நான் வச்ச ஒரு இது எல்லாரும் பொறுத்தவரை நான் கட்டாயப்படுத்துறேன். அது போல சில நேரங்களில் நம்மளை ஜெபத்தை கேட்டு கருத்தை அப்படி செய்வார். அவன் இல்லாத போல ஏய்க்கான் கொடுப்பான். அதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த பொங்க சாதகம் போட்டாங்க. என்ன வயசு என்ன தேதி தெரியும். அழகையா அவன் நிக்கிறவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்து பேசுனா அது சாபமா தான் முடியும். அழகையா அது மாதிரி இவன் அவன் சோதிச்சு கேட்கிற கர்த்தரை இவன் ஜெபத்தை கேட்டு செஞ்சாருன்னா உங்க ஜெபத்தை கேட்டு செய்வாரா செய்ய மாட்டாங்க. அழகையா அழகையா நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ள எவனோ திரும்பி கீழையாத்தின் மலையிலிருந்து நிறைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செய்திகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 32,000 பேர் 32,000 பேர் வந்து யுத்தம் பண்ணுவதற்காக கிதேலிட்ட வந்திருக்காங்க. பார்க்கணும் மீதியாருக்கு சட்டம் பண்ண நான் சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் சட்டம் பண்ண வரீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆட்கள் திரட்டான். திரட்டா எத்தனை பேரு? 32,000 பேர் போர் செய்வதற்காக இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாங்கன்னா இவ்வளவு இதெல்லாம் வேண்டாம். அந்த 2ஆம் வசனம் வாசிங்க. 2 அப்போது கர்த்தர் அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக நீதி வச்சிருக்கிறதா உங்களுக்கு அடர்ந்தா நம்ம இவ்வளவு பேர் இருந்ததுன்னா அவன் ஜெயிக்க முடிஞ்சது. தன்னுடைய பலத்தை வச்சு பேசுவாங்க, அவன் கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப என்னன்னா சில பேர் ஜனங்கள் அதிகமா இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணா நமக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நமக்கு பணம் செல்வாக்கு இருக்குது, அதனாலதான் நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சு நினைக்கிறாங்க. என்னுடைய உழைப்பு என்னுடைய ஜனம் இப்படி ஒரு பேசுறேன். அந்த கர்த்தருடைய லட்சியத்தை பற்றி பேச மாட்டார்கள். அது இல்லையா? அது ரொம்ப நானும் பார்த்துக்கிறேன். நாலு சாதி சனம் இருந்தாதான் நமக்கு நம்ம மதிப்பாங்க. எந்த வாயில் அது வருதோ அது கர்த்தர் அப்படியே மதிச்சு அர்த்தம். கையை பிடிச்சி சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்மையா சொல்லுங்க. எப்ப சாதி சொல்லுவாங்கல்ல, 4 பேர் சாதி சனம் உறவு இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க. அந்த பேச்சுக்கு அத்தனைக்கு அருவருப்பாங்க. அதுதான் சொல்றேன்.
மறுபடியும் வச்சா வச்சுக்க சேர்த்தா சேர்த்துக்க உங்க விருப்பத்தை பொறுத்து. ஆனா கர்த்தர் என்ன சொல்றா, அதிகமான ஜனத்தை நம்பி நீ வாழ்ந்தானா கர்த்தரை நீ அற்புதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற, பயமும் திகிலும் உள்ளவன் யார் யார் போறீங்களா போங்க. அப்படி போன என்ன பண்றாங்க, அவன் சொல்ல கேளுப்பா, யாருக்கு குடும்பம் மேல அக்கறை இருக்குது, பிள்ளைங்க மேல அக்கறை இருக்குது, நான் போர்க்கப்பட்டு போனா செத்துருவேன் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திகில் இருந்தா இப்பயே போயிடு. இப்ப யாரும் கட்டாயம் இப்பயே போயிட மாட்டாங்க. அவள் சொன்னதான் போச்சு, சொன்ன உடனே 20,000 போயிட்டாங்க. எத்தனை பேரு போயிட்டாங்க? 25,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேரு? 14,000 பேர் இருக்காங்க. 16,000 பேர் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து என்ன பண்றாரு? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகமாய் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரிசுத்த காட்டுவோம். அங்கே அவர்கள் மறுபடியும் பரிசை வச்சிருக்கலாம். அவனோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன். அதேதான் இன்னைக்கு நாங்க செய்யுது. நாங்க யாரும் சபைக்கு வராதுன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டோம். முன்பாயாலே கட்ட சொல்ல வச்சுல நாங்க இனிமேல் சபைக்கு வர மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அது இல்லையா? ஏன்னா நாளைக்கு வந்து பாஸ்டர் தோல் சொல்லிட்டாரு, பாஸ்டர் இன்னைக்கு சபைக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. அதே முடிச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். ஏங்க பாஸ்டர் சபைக்கு வரணும் நினைக்கிறீங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அதை இங்க வந்து வலு சங்கத்து மாதிரி பாம்பு நாட்டிலே என்ன பண்ணுவோம், ஜபத்துல வச்சிரும். ஜபத்துல ஆண்டவரே உங்க சித்தமான நல்லவங்களா மாற்றி கொடுங்க, சபையை வந்து கெடுக்கலாமா, சண்டை சச்சல இருக்குது, நாங்க அவங்ககிட்ட வாய்ப்பு மாட்டிக்க மாட்டோம் அப்படி சொல்லி ஜபம் பண்ணிருக்கோம். அவங்க பொறுத்து பார்ப்பாங்க. நமக்கு சாதகம் பேசுறாங்களா, நமக்கு சாதகம் பேசுறாங்களா, இந்த தடவை போய் பார்ப்போம். நமக்கு சாதகம் பேசுனா சபைக்கு போவோம், நமக்கு சாதகம் பேசுனா சபையை வேண்டாம் போய்க்கலாம். அல்லேலூயா. இந்த 30 வருஷத்துல ஒருத்தருமே நான் சபைக்கு வராதுன்னு சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. அதனால பயமும் திகிலும் இருக்கிறவங்க போறவங்க போயிடுங்க. 16,000 இப்ப 16,000 வந்து அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக, ஒரு நாய் நக்கிற மாதிரி, நாய் எப்படி நக்கும்? நாய் வந்து தலையோடு என்ன பண்ணான்? நக்கும். அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் அவனை ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். அவனை தனியே நிறுத்தி என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கிக் கொண்டவர்களில் 300 பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து. அல்லேலூயா. எத்தனை ஆயிரம் எத்தனை போச்சு? 32,000 இருந்து 300 பேர் தான். அப்ப 32,000 பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. என்ன நினைப்பாங்க? உலகம் என்ன நினைக்கிறான்? எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. 32,000 பேர் ஒரு காலத்துல ஜனங்களா இருந்தாங்க. இந்த பாவி படிவாத எங்கிருந்து வந்தாங்கன்னா இப்ப சபையில ஆளே இல்லை. எல்லாரும் தொழிலும் இந்த மந்தில இருந்து ஓட்டிட்டா போய்கிட்டே இருக்குது. இப்ப 32,000 இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? எவ்வளவு பேர் படிச்சுட்டாரு? 300 பேர். எவ்வளவு பேர் போயிட்டாங்க? 36,200 பேர் போயிட்டாங்க. அல்லேலூயா. அத மாதிரி சபையில நடந்தா ஜனங்களை கண்டிப்பாக நடந்திருக்கான். சபையாயுது ஒரு காலத்துல எவ்வளோ சனமா இருக்குது. இப்ப பாரு ஜனமே இல்லை. இந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரை குறிக்கிறேன்னா அவங்க வரணும். நான் யாரை குறிப்பிடியா அவங்கள நீ சேர்க்கப்பட. அப்படின்னா இந்த 300
3 பேர் என்ன பண்ணாங்க, இந்த முன்னுக்கு தண்ணி நாய் மாதிரி நக்கி குடிச்சாங்க. எப்படின்னா ஒரு தண்ணி கையில் வச்சு எனக்கு ஒரு பாரம் பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும். எப்படி சுத்தி எடுத்து வாங்கடா, வெறும் தண்ணி கட்டின்னு சொல்லிட்டு அழைச்சி போய் தண்ணி வாங்கி 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 குடிச்சுட்டு நம்ம எதுக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டோம், எதுக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டோம். கவனிக்கணும். விசுவாசம் இருந்தாலும் ஊழியர்கள் இருந்தாலும் நம்ம விரோதமாக எங்க காரியம் நான் நடக்குது, யாரும் இருந்தாலும் பேசிட்டு அதையும் கவனிக்கணும். சங்கீதம் நான் பேசுது, இந்திரா நான் பேசுது, காமாட்சி நான் பேசு, அதையும் கவனிக்கணும். நம்மளுக்கு சின்ன வச்சுக்கிறாங்க. அதில் போன இடத்துல வாய் இலப்பட்டு சாப்பிடக்கூடாது. அவங்க வாய் வார்த்தைகள் இழுத்து நிலை எப்படி கவனிக்கணும். அதை அந்த முன்னிருப்பா என்ன பண்ணாங்களா, இந்த தண்ணி குடிக்க பார்க்கல, இந்த எதிரிகள் எந்த வழியா வராங்க, என்ன பேசுறாங்க, இப்படியே கவனிச்சிருக்கிறாங்க. கவனிச்சுட்டாங்க. அவன் ஏன் கவனிக்கிறான், இந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறது முக்கியம் இல்லை, எதிரி எந்த பக்கம் வராங்க, எதிரி. அதே மாதிரி நீங்கள் குடும்ப காரியம் நடக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டே இருங்க. வரவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவோட ஆவி எப்படிப்பட்டது, இது நல்லாவே கெட்டாவே நீ பார்க்கணும். அல்லேலூயா. அதனால வந்து இப்ப என்ன பண்ண, ஆராய்ச்சி பார்க்கலாம். சுத்தி பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அந்த தண்ணி பார்த்தா பார்க்கலாம், கையில அந்த மாதிரி குடிச்சாலும் தனியா வருது. அது எத்தனை பேரு, 300 பேர் தான். அதை போல சபை மேல் அக்கறை உள்ளவர்களும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களும் எந்த வகை ஆபத்து வகையிலே அந்த கவனிக்கிறவங்க தான் உண்மையான தேவ பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால 300 பேர் அழைச்சிக்கிட்டு எங்க போற நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16 வாசிக்க. 300 பேரை 3 படையாக வகுத்து 3 படையாக பிரித்து ஒவ்வொரு வகை குரூப்பா பிரிச்சு 3 எக்காலத்தையும் பானையையும் என்ன என்ன அவருடைய ஆயுதங்கள், எக்காலமும் பெரும் பானையும், பானைக்குள் வைக்கும் தீவெட்டியை கொடுத்து பானைக்குள்ள தீவெட்டிக்குது. பானைக்குள்ள என்னது, தீவெட்டி தான் முக்கியம், எக்காலம் முக்கியம். எக்காலம் என்பது கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. நீ காலையில கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அந்த காலம் ஒரு பாட்டு பாடினாலும் நறுக்கிற பாடு, வீட்டுல சத்தமா பாடு. ஒரு பாட்டு பாடினாலும் நறுக்கிற பாடு, கருக்கா இருக்கும். ஏச்ச உடனே என்ன பண்ணு, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்திருக்க காரணத்தினால் பொல்லாத சாத்தானை அது சொல்லாத விரட்டெறிவேன். ஒரே வசனம் பண்ண போறோம், ஒரே வசனத்தை உள்ள ஒரு பாட்டு. அல்லேலூயா. எக்காலம் என்பது ஆயுதம். அடுத்தது மண்பாண்டம், பானை. பானைக்குள்ள தீவெட்டி. தீவெட்டில தீ பார்த்துருக்க எல்லாம் தெரியப்படும், தீவெட்டி. அதனால வந்து இந்த மண்பாண்டம் வந்து பானை. உடம்பு நம்முடைய உடம்பு தான் மண்ணு, இந்த உடம்புனா மண்ணு, இதை மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷன் இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்குதுங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன இருளிலிருந்து வெளிச்சத்தில் பிரகாசி சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படி எங்கள் இதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி
மகிமையின் ஒளியாக கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசமாய் நம்முடைய இருதயத்துல பிரகாசமாய் இருக்குது. அல்லேலூயா. அதனால விஜயத்தை என்ன சொல்றாரு? பானை எடுத்துக்கோ, தீயை எடுத்துக்கோ, வெக்காலை எடுத்துக்கோ. அந்த யுத்தத்துக்கு நீங்க போகும் பொழுது பானைய முதல்ல என்ன பண்ண? உடைக்கணும். சுயத்தை உடைக்கணும். மாற்றத்தில் அழுக்கை நீக்கி உடைக்கணும். மாற்றத்தில் தேவையான பானை உடைஞ்சிச்சுன்னா அங்க எதுவுமே இருக்காது. பானை உடைஞ்சிச்சு தனி பண்ணி முடியாது. அப்ப மாற்றத்துக்கு தோன்ற காரியங்களை உடைச்சாதான் தீவட்டி எரியும். அல்லேலூயா. தீவட்டி எரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் மண்பாண்டத்துக்குள்ள வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, விழிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியல், களியாட்டிகள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த 17 காரியங்கள் இருந்தா தீவட்டி எரியாது. அல்லேலூயா. அங்க அக்கினி வராது. மண்பாண்டம் உடைச்சாதான் தீவட்டி வெளியே வரும். இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த விதமான காரியம் உள்ள வச்சு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. 17 காரியமான எந்த மனுஷனுக்கு எது ஒட்டி இருக்குதோ ஒண்ணு விட்டுருக்கோ ஒண்ணு இருக்கோ, ஒண்ணு விட்டுருக்கோ ஒண்ணு இருக்கும். ஆனா ஒண்ணு ரெண்டு தான் மனசு இருக்குங்க. அதனால 17 எது இருக்குதோ நீ முன்னாடி இருந்து ஆராய்ச்சி பார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய அக்கினி அபிஷேகத்தை இறங்கி உன் மண்பாண்டத்தை என்ன பண்ணாரு? பொக்கிஷமா உன் இதயத்துல பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கோபத்தை ஓட, எரிச்சலை ஓட, பொறாமையை ஓட. அல்லேலூயா. இந்த விதமான கெட்ட கிரியைகளை உடைச்சாதான் தீவட்டி எரியும். அல்லேலூயா. இந்த 17 கிரியைகள் பண்டிகை சமானம். இந்த 17 இதுவும் பண்டிகை சமானம். பண்டிகை எங்க இருக்கும்? பண்டிகை எங்க இருக்கா? மரத்துல இருக்கா? அது குடியிருப்பு சேர்க்கிறது தெரியும். அந்த சேத்துல வாழ்ந்துக்கிட்டு வத்து குச்சி போட்டா கூட வத்து குச்சி எரியாது. வத்தி போட்டா கூட அது காயாது. அப்ப சேர்த்த விட்டு ஏறி வந்தாதான் 17 காரியங்களை விட்டு வந்தாதான் அக்கினி அபிஷேகம் வந்து மேல இறங்கும். அல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் வரும்போது உன்னுடைய நாவு கருக்கால பண்ணி படிச்சு இருக்கும். நீ என்ன சொல்றாயோ அது அப்படியே நடக்கும். என்ன சொல்றாயோ அது அப்படியே நடக்கும். ஒரு முறை எங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க சர்ச்சைக்கு அழைச்சிட்டு போறேன். உடனே எங்க மாமா என்ன பண்ணாருன்னா எங்க பொண்ணுங்களை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரோமன் கத்துல இருக்கிற மாதா இருக்கும்போது நீ இந்த மாதிரி பிள்ளைங்களை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்கினா பாரு. கை அக்கில் இவ்வளவு கட்டி வந்துச்சு. கை கட்டிங்க இருக்க முடியல. அவர் கத்துறாரு. இந்த பையன் என்ன வேலை பண்ணான்? அவர் சாப்பிட்டான். இவ்வளவு கட்டி வச்சுச்சு கைக்கு அனுப்புறாரு. அப்புறம் மறுநாள் எங்க அதெல்லாம் ஒன்று சொல்லி ஜோம் பண்ணேன் போச்சு. அல்லேலூயா. அப்பா யாருக்கு வச்சாலும் வச்சுக்கோ, இவங்க வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல அவங்க பிள்ளைகளை சபைக்கு போய் சபையில மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி எங்க அக்காவை வாழ்ந்துட்டேன், மாமா வந்தாங்க,
அப்பதான் 20 நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம். பாளையத்தை 3 படைகளுக்கு தீங்கல்ல பாளையத்தை சுற்றிலும் 3 படைகளில் மனுஷரோ எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலோ ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கைகளிலோ பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலத்தை ஊதி கர்த்தர் பாளையம் ஒருவருக்கு விரோதமாய் ஓட்ட பண்ணினார். சேனையானது சேரத்தில் பெத்திசா மட்டும் தாபத்துக்கு சமீபமான ஆபேலுடைய கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 300 பேர் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பானையை உடைச்சு தீவட்டி எதிர்க்கும் பொழுது, எதிரிகள் வரும் பொழுது அவங்களுக்குள்ள அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வச்சு இவங்க ஓட தப்பும் பொழுது ஊரை விட்டு ஓடியே போயிட்டாங்க. கர்த்தர் விடுவித்தார். கையை கட்டி கிடையாது, தொங்குங்கிறது ஒன்றும் இல்லை. எக்காலம் பத்திரமா ஊதுறவங்க ஏற்றினாங்க. அந்த 300 பேரை தீவட்டி குச்சி எரியுது, தீபத்தை எரியுது, பானை வச்சாங்க. எரிஞ்ச உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க? கர்த்தர் பெரிய ஒரு யுத்தம் பண்ண முடியாது. அவங்களுக்கு விரோதமாகி எல்லாம் அவங்களுக்கு ஆச்சு. அந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணும் போது உனக்கு விரோதமா உருவாக்கப்பட வாய்க்காது. அவங்க சொந்தங்களுக்குள்ள ஆட்சி மாட்டுவாங்க. அவங்க சொந்தங்களுக்குள்ள ஆட்சி மாட்டுவாங்க. நீ கண்ணால பார்ப்ப, காதால கேட்ப, கர்த்தர் நிரூபிச்சு காட்டுவாங்க. அதில்